வணக்கம். சொல்லாயுதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு முக்கியமான தலைப்பில் பேச போகிறோம். இன்றைய சூழலில் மனித வாழ்க்கை எவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறது, குறிப்பாக இந்த கேஜெட்ஸோட வாழ்க்கை எவ்வாறு மாறிக்கொண்டிருக்குது, எப்படி மாற்றிக்கொண்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ மனிதனுக்கும் ஒரு மெஷினுக்கு உண்டான தொடர்பு ரொம்ப நெருங்கி இருக்குதா, அந்நியப்பட்டிருக்கிறதா, இதனால் ஏற்படுகின்ற பல்வேறு மனம் சார்ந்த, உடல் சார்ந்த, சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன மாதிரி இருக்கிறத பற்றி தான் பேச போகிறோம். நான் எதை பற்றி பேசுகிறேன் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைய காலகட்டத்தில் மொபைல் ஃபோன்கள் மனிதனை பிரிக்கிறதா இணைக்கிறதா, இதை பற்றி தான் பேச போகிறோம். ரெண்டு சைட்லேருந்து நிறைய பங்கேற்பாளர்கள் வந்திருக்காங்க. தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக இரண்டு சைட்லேருந்து நிறைய மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள், சில இடத்துல சில ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க போகிறாங்க. நிகழ்ச்சியின் இறுதியில் முத்தாய்ப்பாக இவர்களுடைய கருத்துக்களுக்கு வலு சேர்க்கிற வகையிலும் மேலும் பொருள் சேர்க்கிற வகையில் இரண்டு சிறப்பு ஆளுமைகள், குறிப்பாக இந்த சைபர் துறையிலிருந்து, குறிப்பாக இந்த மொபைல் ஃபோன்ஸ்னால ஏற்படுகின்ற நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிற பார்வையோடு பரந்தப்பட்ட அனுபவத்தோடு இரண்டு சிறப்பு ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள். அவர்களும் நிகழ்ச்சியோட இறுதியில் பங்கு பெறுவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் முதல்ல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. மொபைல் ஃபோன் என்ன வகையில் மனிதர்களை பிரிக்கிறது இல்லது இணைக்கிறது அப்படின்னு பார்க்குறீங்க? மனிதர்களை எந்த விதத்தில் இணைக்குதுன்னு பார்த்தோம்னா, இப்போ நானே வச்சுக்கோங்களேன், நான் வெளியூரில் போய் படிக்கிறேன். அப்போ எங்கள் அப்பா அம்மாவை நான் தொடர்பு கொள்ளணும்னா நான் அந்த மொபைல் ஃபோன் வழியாக தான் அவங்களால என்னை காண்டாக்டே பண்ண முடியும். அது இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மாவோட என்னால் பேசக்கூட முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது எப்படி பிரிக்குதுன்னு எனக்கு தெரியலை. வெளியூரில் போய் படிக்கிறதாகட்டும், இல்லை எனக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நான் உட்காந்து என்னால் லெட்டர் எழுதிட்டு இருக்க முடியாது. அது எப்போ போய் சேரும், எங்கள் அப்பா அம்மா எப்போ இங்கே வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால தான் நான், எங்கள் அம்மா, அப்பா, என் அக்கா எல்லாரும் ஒரு தொடர்புலேயே இருக்கிறோன்னா அது காரணம் மொபைல் ஃபோன் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். வேற யாருமா? இப்போது மொபைல் ஃபோன் பேசுறதுக்கு இங்கே இணைக்கின்றது அப்படின்னு தான் நான் சொல்வேன். நிறைய பேரிடர் காலங்களில் இந்த செல்லிடப்பேசி தான் நம்ம எல்லாரையும் ஒரு மனித நேயத்துக்குள்ளே இணைக்கிறது செல்லிடப்பேசி மட்டும்தான். பேரிடர் காலங்களில் இப்போ கல்வி ஆகட்டும், வேலை வாய்ப்பு ஆகட்டும், எல்லாமே இந்த செல்ஃபோன் மூலயமா நம்ம பார்க்கறதுனால, நல்லதை மட்டும் பார்க்கறதுனால நமக்கு இணைக்கத்தான் செய்கிறது. இப்போ பேரிடர் காலங்களில் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு மாடியில் இருக்கும் பொழுது ஒரு ப்ரெக்னன்சி உமாவை பாதுகாத்தது எது அப்படின்னா செல்லிடப்பேசி தான். அதே மாதிரி கல்வி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, கல்வி உதவி தொகை எங்களுக்கு வேணும், எனக்கு வேணும், கல்வி இந்த மாதிரி இருக்குது, நான் நிறைய கல்வி படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதற்கு உதவி செய்வதும் இந்த செல்லிடப்பேசி தான். அதே மாதிரி இப்போது மருத்துவமனைகள், எனக்கு பிளட் வேணும் அப்படின்னு சொன்னால், நான் என்எஸ்எஸ் ஆஃபீஸராக இருக்கேன். அப்போ இந்த பிளட் வேணும்னு சொல்லும் பொழுது அங்கே அந்த ஒரே ஒரு மெசேஜ் போட்டால் போதும், அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு எத்தனை பேர் நிற்கிறாங்க. அப்போ நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஆகையினால இணைக்கிறது கண்டிப்பாக செல்லிடப்பேசியினால நிறைய 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 நன்மைகள் இருக்கிறது. சிறு சிறு தீமைகள் அங்கங்கே இருந்தால் கூட நிறைய நன்மைகள் இருக்கின்றது. மக்களை இணைத்து கொண்டுதான் இருக்கிறது. சரி சரி, செல்லிடப்பேசி ரொம்ப அற்புதமான வார்த்தையா இருக்கு. முதல்ல தடவை எனக்கு கேள்விப்படுறேன் நான். ஓகே, மொபைல் ஃபோனு இல்லை செல்ஃபோனுங்கிற சொல்றதை விட செல்லிடப்பேசிங்கிறது ஒரு மிக சரியான வார்த்தையாகவும் இருக்குது. சிறப்பு மேடம், சொல்லுங்க. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். கிராமத்தில் இருக்கும்போது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஒரு டெத்துனா ஊருக்கெல்லாம் யாராவது போய் தான் சொல்லணும். பேஜரு, அந்த ஃபோன், இந்த ஃபோன், ரவுண்ட் ஃபோன்லாம் கிராமத்தில் இருக்காது. ஒரே ஒரு ஃபோன் அன்றைக்கி காலகட்டத்தில் எங்கள் வீட்டில் இருந்ததுனால சேலத்துலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து எல்லா சொந்தக்காரங்களுக்கும் 1/4 மணி நேரத்தில் தகவல் போயிடுச்சு. நைட்டு 10 மணிக்கு விடியறதுக்குள்ளே எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க. இன்ன வரைக்கும் அந்த கிராமத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ் வீட்டில் இல்லைனாக்கா நான் எங்கள் சொந்தக்காரங்களாம் நாங்கள் வந்திருக்க முடியாது. அப்போ மெயினான முக்கியமான விஷயம் எப்போ தெரியுது? 20 வருஷத்துக்கு முன்னாடியே செல்பேசி, அதாவது இந்த தொலைபேசி.
எவ்வளவு வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவைப்படுது. இது இல்லாத காலகட்டத்தில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ மக்கள் இருந்தோம், அப்போ எல்லாம் செயல்பாடு இருந்தது, சரி. எல்லாரும் வேலைக்கு போனால் எல்லாம் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து இணைக்கிறதுன்னு என்னோட பதிவை நான் ஓகே ஓகே ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறாங்க அவங்க. எல்லா வகையிலும் இணைக்கிறதுன்னு பார்க்குறாங்க. எப்படி பேரிடர் காலங்கள் என்ன மாதிரி சிக்கல்கள், ஊருக்கார தகவல் சொன்னால் ஒரு செகண்டில் சொன்னால் எல்லாம் வந்துடுறாங்கிறத பார்க்குற நம்ம எங்கேயோ இருக்கிற மக்களை கூட ரொம்ப அழகாக இணைக்கிறது அது. அதனால் வந்து நிச்சயமாக வந்து மனிதனை இணைக்கிற ஒரு கருவியாகத்தான் நம்ம செல்லிட பேசியை நம்ம பார்க்கணும். அதனால் அது எந்த வகையில் பிரிக்கணும் உங்களுக்கு தெரியலங்கிறாங்க. எந்த வகையெல்லாம் பிரிக்க நீங்கள் நினைக்கிறீங்கல்ல? எந்த வகையில் பிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப நல நீதிமன்றங்களில் விவாகரத்துக்காக வரிசையில் நிற்கிற ஒரு ஆள்கிட்ட போய், ஐயா உங்கள் பிரிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், தன்னோட துணையோட அன்பு புரியலை அப்படிங்கிறத விட அவ செல்போன் பாஸ்வேர்டு எனக்கு தெரியலை அப்படிங்கிறது தான் ஐயா ஒரு மேஜரான ஒரு ரீசனாகவே இருக்கு. அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார், இதுதான் காதல் அப்படின்னு சொல்றோம். இப்பயும் நோக்குறது தாங்க ஐயா காதலா இருக்கு. ஆனா என்ன, அண்ணல் அவரோட போனை நோக்குறாரு, மனைவி அவங்களோட போனை நோக்குறாங்க, அதுதான் காதலா இருக்கு. அப்போ செல்போன் மனிதனை பிரிக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேங்க ஐயா. ஓகே ஓகே, இது உங்களோட முதல் கட்ட கருத்து சொல்லுங்க சார். முதல்ல வந்து எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை செல்போன் பார்த்துக்கோ, ஏன்னா நீ 4 பேர்கிட்ட பேசுவேன், 4 பேர்கிட்ட பழகுவன் எத்தனை பேர் சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு கருவி, நிறைய பேர் நம்ம பிரிக்க தான் செய்யுது. அது முதல்ல. ரெண்டாவது வந்து அவங்க சொன்னாங்க, அவங்க புதுசாக காலேஜ்க்கு சேர்ந்துருக்காங்க, பேரண்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுது. தட்ஸ் அ வெரி குட் ஆப்ஷன். ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே நீங்கள் நடந்து போகிறீங்க, அவ்வளோ பெரிய கேம்பஸ் இருக்குது, நீங்கள் நடந்து போகிறீங்க. எத்தனை பேர் வந்து ஏதாச்சும் புதுசாக ஒரு பர்சனை பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நீங்கள் போய் கான்வர்சேஷன் ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க? பண்ண மாட்டோம். சோஷியல் ஆன்சைட்டி, அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ அப்படின்னு தான் நிறைய பேர் இருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி பேர் தனியாக தான் சார் நடந்து போகிறாங்க. நான் இப்போ ரீசெண்டாக பல்கலைக்கழகம் சேர்ந்துருக்கேன், பாதி பேர் தனியாக தான் நடந்து போகிறாங்க. பாதி பேர் ஹெட்ஃபோன் இயர்ஃபோன் இந்த மாதிரி மாட்டி தான் அவங்க நடந்து போகிறாங்க. ஏன்னா புதுசாக மனுஷங்கிட்ட பேசுறது எப்படி பேசணும்னு அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது. இன்னொன்று வந்து சொன்னாங்க, பேரிடர் காலத்தில் வந்து மொபைல் ஃபோன்ஸ்னால நிறைய உதவிகள் நடந்திருக்கு அப்படின்ட்டு. முதல்ல டவரே கிடைக்காது சார். நான்லாம் வந்து 2015 அப்போ ஒரு மாசம் கரண்ட் இல்ல. பெசிமிஸ்டிக்கா இருக்கீங்கல்ல, கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம்ல, தண்ணி கிடைக்கல. அந்த கான்ஸ்டன்ட் சப்போர்ட் வந்து பக்கத்து வீட்ல யார் இருக்கா, யார் கூப்பிட்டா என்ன வேலை நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஒரு சமூகத்துல ஒரு கண்டுபிடிப்பு வருது அப்படின்னா எப்போ அந்த கண்டுபிடிப்பு வரும்னா, இந்த மக்களுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கு, ஒருவேளை பஸ்ல நிறைய வரல அப்படின்ட்டு அந்த கஷ்டங்கள் எப்போ தெரியும்? அந்த சமூகத்துல போய் 4 பேர்கிட்ட பேசதான் நம்மளுக்கு தெரியும். நிறைய பேர் பேச மாட்டாங்க. அந்த பேசுறதுக்கான வாய்ப்பை செல்பேசி தரது கிடையாது. ஸோ அதனால அதை பிரிக்க தான் செய்யுது. செல்ஃபோன் வந்து ஒரு 10% நன்மையை செஞ்சாலும் 90% கெட்டது தான் செய்யுது. 10-90% சொல்லிட்டீங்க அப்படியே? 50 பேர் தான் நினைச்சேன் நான். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல என்னன்னா, இந்த செல்போன் வந்து நிறைய டெக்னாலஜி வந்ததுனால அந்த சின்ன பசங்க தான் அப்படி யூஸ் பண்றாங்கன்னா உங்க வயசுலயும் அப்படியாதா? வயசுல நிறைய பேர் அம்மா பையன் பிரிஞ்சது காரணம் போனு. அம்மா இது நிறைய பேர் அம்மா பசங்க மாமியார் மருமகளுடைய சண்டைகள் எல்லாம் அந்த ரெக்கார்டிங் சிஸ்டம்னு ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க. சைபர் கிரைம்ல வந்திருக்காங்க, சொல்லலாம் அதை கேட்கலாம் பத்தி. ஓகே, ரெக்கார்டிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க இல்லையா? அந்த ரெக்கார்டிங் சிஸ்டம்னால என்னுடைய ஃப்ரெண்டோட பையன் அவங்க அம்மா பெத்த அம்மா போன்ல அந்த ரெக்கார்டிங் சிஸ்டம் பண்ணி வச்சு அவங்க அம்மா வந்து இங்க உள்ள மன கஷ்டத்தை மன புழுங்கலை வந்து அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதை ரெக்கார்டு பண்ணி அது ஒரு மாதம் அந்த ரெக்கார்டெலாம் ஸ்டோர் பண்ணி ஒரு நாள் வச்சு அம்மாவை எந்த கதிக்கு கொண்டு போனாங்கிறது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃபேமிலியிலே நடந்திருக்குது. ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த ஃபோன் மூலமா நிறைய நடந்துட்டு இருக்குது, இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. குடும்பங்கள்ல உறவுகள் பிரிக்கிறதுக்கும் அம்மா பையனுக்குள்ளான சண்டை அதிகரிக்கிறதுக்கும் பிரிக்கிறதுக்கு உண்டான சாதனமா செல்போன் இருக்கிறத பாக்குறீங்க சார். எல்லாம் சொல்றாங்க. முக்கியமா என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஐக்கியூவை வந்து பாதிக்குது. யாரும் சிந்திக்கிறது கிடையாது, எதுனாலும் ஃபோனை தட்டினா தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னன்னாக்கா அறிவு மழுங்கி போகுது. உறவை பிரிக்கிறது எல்லாமே காரணம் இதுதான். வீடு பெருசாச்சு, மனசு சிறுசாச்சு, ஏன்னா செல்ஃபோன் வந்தாச்சு. ஓகே, இதுதான் உண்மை. யாரும் யார்கிட்டையும் பேசுறது கிடையாது. மூளை சுத்தமா மழுங்கி போச்சு. ஐக்கியூக்கு வேலையே இல்ல. எல்லாத்தையும் இத பார்த்து செய்யறதுனால மூளைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே வச்சிட்டு இருக்கோம் சார். ரெண்டு பேர்ட்ட கலந்தாதான் பேசினாதான் சார் ஐக்கியூ வளரும். கலந்துரையாடல்ங்கிறதே கிடையாது. ஓகே ஓகே, இன்னைக்கு பேசுறது மாதிரி கிடையாது. எல்லாம் இப்ப நீங்க பேசுறீங்களே, இதே ஒரு பெரிய விழிப்புணர்வு தான்.
அதாவது மனிதர்களுக்குள்ள நேரா பேசிக்கிற அந்த உரையாடலே குறைஞ்சு போச்சு இப்ப. என்னன்னு தெரியாம போச்சு. ஓகே ஓகே. எல்லாம் போன்ல பேசிக்கிறோம் எல்லாம் பாத்துக்கலாம். சரி சரி சரி. நிழல் நிஜமாகாது. நிழல் நிஜமாகாது. நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம் சார். நம்ம நிறைய விஷயங்களை பேசினாங்க. ரொம்ப என்னென்ன வகையில் ஃபர்ஸ்ட் கிளாஸாக குடும்பத்தை சேர்க்குதுங்கிற மாதிரி பார்த்தீங்க. என்ன வகையில் பிரிக்கிறதுன்னு மேடம் சொல்கிறப்ப அழகாக சொன்னாங்க. ஸோ அதில் இருக்கிற டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ணுறது மூலமாக குடும்பம் எவ்வாறு பிரியுது ஏன்னு கேட்டால் மனிதர்கள்லேருந்து பிரிந்து போக தான் குற்ற உணர்வுகளும் குற்ற விஷயங்கள்லாம் வருது. கலந்து பேசுகிறப்ப குடும்பத்திலேயே அம்மாகிட்டே அப்பாகிட்டே மாமகிட்டே அக்கா தங்கச்சி பேசுகிற வரைக்கும் குற்றங்கள் குறைவாக இருந்தது. டெக்னாலஜி தனிமைப்படுத்திக்கிறப்ப அது நிறைய விஷயங்கள் தெரியாத நல்ல விஷயமா கெட்ட விஷயமா எல்லாத்தையும் வந்து செல்ஃபோன் சொல்கிறப்ப அது சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிற மொழியோ அம்மா அப்பா சொல்கிறதையோ இல்லை ஆசிரியர் சொல்கிறதையோ எடுக்கிறத நம்ம அதிகமாக எடுத்துக்கிற காலகட்டத்தில் தான் வாழ்ந்துக்கிறோம். இப்போ அந்த சூழலில் இந்த மாதிரி பிரிவினைகள் அதிகமாக வரதுனா வாய்ப்பு இருக்கும். எப்படி இணைக்க முடியுன்றீங்க? என்ன ஃபஸ்ட்டு முன்னாடி வைக்கிறேன்னா, அங்கே லாஸ்ட்டில் ஒருத்தவங்க சொன்னாங்க, எப்படின்னா டவரே கிடைக்காது பேரிடர் காலத்தில், எப்படி சார் கான்டாக்ட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. என்னோட வாழ்க்கையில் நான் எங்கள் அம்மா 2025 அதே ஃப்ளட்டில் நாங்கள் அஃபெக்ட் ஆனோம். அந்த தொலைபேசி இருந்ததுனால தான் இப்போ வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சுது. அந்த தொலைபேசினாலே நாங்கள் எங்கள் உறவினர்கள் கான்டாக்ட் பண்ணி எல்லாரும் உடனடியாக வந்தாங்க. டவர் கிடைக்கலன்னெலாம் இல்லை, டேம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவங்க கிளம்பி வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த ஒரு தொலைபேசி இல்லைன்னா இந்த மாதிரி இங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வளர்றதுனால இந்த சின்ன சின்ன குழந்தைங்க அதெல்லாம் ஈஸியாக கற்றுக்குறாங்க. எல்லாமே ஈஸி அஃபோர்டபுளாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன கோர்ஸ் படிக்கணும்னா என்னால் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும். இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணி இப்போ அவன் நல்லா இருக்கான்னா அதுக்கு இந்த தொலைபேசி தான் காரணம். ஸோ நான் வந்து ஈஸியான விஷயத்த சீக்கிரமே கற்றுக்கிட்டேன். இப்போ என்ன அந்த தொலைபேசி பிரிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, எங்கள் அம்மா அப்பா விட்டுலாம் அப்படியெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப சின்ன வயசில் 10 இயர்ஸ்ல இருந்து நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன். ஆனால் ஐம் நாட் அடிக்டட் டு இட். I'm not very much addicted to my phone. அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று மதுவுக்கோ இல்லை போதைப் பொருட்கள் மட்டுமே அடிக்கல. இன்றைக்கி அதிகமாக நடக்குது பார்த்தீங்கன்னா ஒன்லி டிஜிட்டல் டீடாக்ஸ் தான் நிறையவே நடக்குது. டிஜிட்டல் டீடாக்ஸ் கிளினிக்ஸே நிறையா வந்திருக்கிற காலகட்டங்களை பார்க்குறோம். நம்ம ஃபோனை ஒரு செல்ஃபோன் அவன் கையிலேருந்து பிடிக்கிட்டு எவ்வளோ சைக்கிக்காக மாறுறாங்க ஒரு குழந்தைகள் ஆகட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிறது பார்க்க முடியும். நம்ம தட் இஸ் a very dangerous issue that the society is facing now. பட் அதை களையறதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும். செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் ஆல்சோ a thing, right? Right, very true. நம்ம வந்து அந்த செல்ஃப் கண்ட்ரோலை நம்ம எடுத்துக்கணும். that is individual's choice. Okay, great. ஒரு சில பேர் சொன்னாங்க பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போது வேலையினால மன உளைச்சலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சார். என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. என்னோடய கம்பெனி வேலை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒரிசாவில் தூஷார் கான்னு இருக்காங்க. நான் அவருக்கு வந்து நான் நேரில் போய் பேசிட்டு வர முடியாதுல்ல, என்னுடைய மொபைல் ஃபோன் மூலிமா பேசுகிறேன். எனக்கு இந்த மொபைல் ஃபோன் வந்து இணைக்கிறதுன்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது என்னுடைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா காமர்ஸுமே மொபைல் ஃபோன் மூலிமா இணைக்குது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், முதியோர்களும் இருப்பாங்க, இளைஞர்களும் இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்பாங்க, மீட்டிங்ஸில் இருப்பாங்க, வேலையாக இருப்பாங்க, இல்லை போக முடியாமல் இருப்பாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ மளிகை சாமான், காய்கறி, அத்தியாவசிய தேவை வேணும்னா மொபைல் ஃபோன் மூலிமா புக் பண்ணால் அவங்களுக்கு 10 நிமிஷத்தில் கிடைக்குது சார். இது இணைக்குதுன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு ப்ரெக்னென்ட் உமனை வந்து அவங்க டெலிவரிக்காக இருக்காங்க. இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே பெற்றோரோடு இருக்காங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நகரங்களில் இருக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களோடு இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு டெலிவரி பெயினோ இல்லை வேறு எதனா எமர்ஜென்சின்னா அவங்க ஆம்புலன்ஸ் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த மொபைல் ஃபோன் வந்து இணைக்கதான் சார். ஓகே, ரொம்ப இல்லை நீங்கள் வேலிட் பாயிண்ட் சொன்னீங்க. என்னோட பார்வை வியாபார ரீதியாக நீங்கள் சொல்ல ஒரு பிஸ்னஸ் வைஸ் கார்பரேட் வைஸ் சொன்னால் இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நிறைய இடத்துல சேர முடியுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது, அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறது. தனி மனித உறவுகள் ஏற்படுத்துகிற முரண்களையும் பிரச்சனைகளை பற்றி நான் பேசுகிறேன். அதுதான் அவங்க திரும்ப சொல்கிற விஷயங்கள். குடும்பத்திலே நடக்கிறது சுத்தமாக சாதாரணமாக காஃபி சாப்பிட்டியா இல்லை சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட நீங்கள் வீட்டில் வாட்ஸ்அப்பில் தான் கேட்டுட்ருக்கோம் நம்ம. ஸோ இந்த பிரிதல் இல்லையா அதுதான் பல்வேறு உடல் மனது ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வருது. அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறது, மென்டல் ஸ்பேஸை கிரியேட் பண்ணிட்டே இருக்குது இல்லையா. அந்த பிரிதல் போக 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 தான் குடும்ப உறவுகளை பாதிக்குது. அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ டைவர்சஸ் வருது, ஏன் மன முறிவு வருது, நட்புகள்லாம் பிரியுது. so many relationships what we are talking about in the last 10-15 years of time. நிறைய பேர் மேபி நீங்களாம் சொன்னால் எனக்கு மேபி அதை பற்றி தெரியாது. சிச்சுவேஷன்ஷிப் அவுட்ல இந்த ரிலேஷன்ஷிப் லிவிங் டு நிறைய கான்செப்ட்ஸை நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக உலகம் மாறிட்டே இருக்குது. இதனால் ஏற்படுகிற முறிவுகள், பிரிவுகள், வருத்தங்கள், வேதனைகள், இழப்புகள்லாம் பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இணைக்கிறத விடங்கிறதா இன்னொரு சைட்லையும் பார்வையாக இருக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் என்னோடய சைடில் எப்படி பார்க்குறேன்னா, என்னுடைய சேம் எக்ஸாம்பிளாக என்னுடைய ஃபேமிலியாக எடுத்துக்கிறேன். நான் எனக்கு பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலியில் என் தம்பி இருக்காங்க, என்னுடைய அம்மா இருக்காங்க. எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணுறோம்.
நான் வீட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன். என்னென்னா, வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா யாருமே மொபைல் ஃபோனில் வந்து நம்ம கம்யூனிகேஷன் கொடுத்துக்கூடாது. ஹால்லேருந்து லிவிங் ரூம்லேருந்து பெட்ரூமுக்கு பேசுகிறதோ இல்லை பெட்ரூம்லேருந்து லிவிங் ரூமுக்கு பேசுகிறதோ, மொபைல் ஃபோன் மூலிமா இந்த கால் பண்ணி சாப்பிட வாங்கன்னு சொல்கிறது, டெரேஸ்க்கு வர சொல்கிறது, இது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நாங்கள் அதை வந்து நம்ம ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஸ்ட்ராட்டஜியாக நம்மளே யூஸ் பண்ணிக்கணும் சார். அதை யூஸ் பண்ணால் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வாட்ஸ்அப் மூலிமா பேசுகிறத நம்ம குறைச்சிக்கலாம். அதாவது இந்த ஃபேமிலின்னு ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. அந்த ஃபேமிலின்ற குரூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பிளேஸில் இருந்து நம்ம அம்மாவுக்கு நம்ம பேச முடியலன்னு தகவல் சொல்லாமே தவிர்த்து வீட்டில் இருந்தால் இல்லை, அதை புரிஞ்சிக்கணும். ரெண்டாவது வந்து இப்போ நான் பார்த்துருக்கேன் நிறைய பிளேஸில் ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கனாலே அவங்க ஃபேமிலியோட பேசாமல் அந்த இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க. ஆனால் அதை மாற்றம் வேணும்னு தான் நானும் நினைக்கிறேன். அது அவங்களுடைய சுய ஒழுக்கம் தான். அது ஒவ்வொருத்தரும் அவங்க மாற்றிக்கலாம். ஆனால் அதுக்காக நம்ம மொபைல் ஃபோனை இணைக்கலன்னு நம்ம சொல்லவே முடியாது. மொபைல் ஃபோன் வந்து எல்லா ஆபத்து காலத்துலையும் இணைக்குது. அப்புறம் இன்னொரு கருத்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த உறவினர்கள் வந்து என்ன பண்ணுற பிரிக்கிறாங்க அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து 17 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா சார், அவங்க சொந்தக்காரவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, பேசாமல் போயிட்டாங்க அம்மா கிட்ட. இப்போ செல்லிடைபேசியில் அம்மா வந்து ஒரே ஒருத்தவங்களுடைய நம்பர் மட்டும் கிடச்சிது அம்மாவுக்கு. அந்த ஒரு நம்பரால் எங்கள் அம்மா ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே இப்போ எங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க சார். அதுக்கு ஒரு முக்கிய காரணமே அந்த செல்லிடைபேசின்னு சொல்ல வரலாம். இந்த வழியாக எங்கள் அம்மாவுடைய ரிலேஷன் வந்து அவங்க ரிலேஷனில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது இணைச்சிருக்கு. செல்லிடைபேசி தான் வந்து எங்கள் அம்மா வந்து இந்த ரிலேஷன் கூட இணைச்சிருக்கு அப்படி சொல்ல. லைஃப் சேஞ்சிங் ஒரு மொமெண்டாவா அந்த இன்ஸ்ட்ருமெண்டாவா இருந்திருக்கு. ஆமாம் சார், செல்லிடைபேசி தான் சார். கிரேட். லைக் இவ்வளோ பேசுகிறோம்ல, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அந்த சைடில் ஆப்போசிட்டில் வந்து அவங்க ஏன் பிரிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் அதில் தான் ஒரு ப்ராப்ளம் நடந்ததுனால மட்டும்தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து அவர் ப்ரோ சொன்னார், இந்த மாதிரி வந்து நீங்கள் கோர்ட்டில் போனீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரியறதுக்கு வந்து செல்ஃபோன் தான் காரணமாக இருக்குன்னு. நீங்கள் அதே ஆள்கிட்ட போய் கேளுங்க, அவங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு கேளுங்க, அதே செல்ஃபோனை தான் ஒரு காரணமாக இருக்கும். சரி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இருக்கணும் சார். ஸோ இணைக்கிறது அதான், பிரிக்கிறது அதான். ஆமாம், பிரிக்கிறது அதுதான். இப்போது நம்ம இருக்கிற ரியாலிட்டிக்கும் லைக் எப்படி சொல்கிறது, டெலியூஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த விஷயம் வந்து ஒரு மாதிரி ஃபேக்காக இருக்குது, லைக் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது. மைண்ட் செட் தான், ஆல்ரெடி இங்கே எல்லாம் சொன்ன மாதிரி மைண்ட் செட் தான். நம்ம வந்து அந்த விஷயத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணோன்னா ப்ராப்பராக இருக்கும் சார். எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, நம்ம வந்து நம்ம அதை தாண்டி யூஸ் பண்ணுறப்போ லைக் நமக்கு ரியாலிட்டிக்கும் டெலியூஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ரிலேட் பண்ணும் போது அது ஒரு பிரச்சனையாக ஆகுது. நம்ம வந்து லைக் இப்போ இந்த ஷோ நடத்துறது எதுக்கு, ஒரு அவேர்னஸ்க்காக தான். இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட பேச நம்ம போய் அவங்க கிட்ட சேர்க்க தான் அதுக்கான ஒரு அவேர்னஸ் வரும். இப்போ செல்ஃபோன் வந்து நம்ம எல்லாமே லைக் ஆல் குட்னு சொல்ல முடியாது. அதில் சில பிரச்சனைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த பிரச்சனைகளை ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா அவேர்னஸ் மூலியமாக மட்டும்தான். ஓகே. ஸோ ஒழுங்கான டிசிப்ளினான மைண்ட் செட்டோட யார் இருந்தாலும் வந்து அது எல்லாத்துக்கும் இணைக்கிற விஷயமா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் கொடுக்காதுங்கிறீங்க. 2015 அப்புறம் எப்போ நமக்கு ஸ்மார்ட் ஃபோனுங்கிற ஒன்று வந்துச்சோ, அதுக்கப்புறம் வந்து மனிதர்களே வந்து எல்லாருமே விலைக்கு தான் இருக்காங்க. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா 5 பேர் இருக்கும்போது என்ன நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. அடுத்த 2 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், எல்லாரும் ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி மேடம் சொன்னாங்க, பேரிடர் காலங்களில் வந்து மொபைல் ஃபோன் உதவியாக இருக்குன்னு. கண்டிப்பாக மறுக்கலை. அது அந்த பேரிடர் காலங்கிறது நான் வருடத்துக்கு ஒரு தடவை 2 தடவையாக தான் வரும். மற்ற இருக்கிற முழு நாட்களுமே வந்து நமக்கான எல்லா மனிதர்களுக்கான பேரிடர் காலமாக ஆகிடுது இந்த ஃபோனுங்கிறது. அதே மாதிரி மெயின் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ்க்கு வந்து செல்ஃபோன் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. முன்னாடிலாம் வந்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க அப்படிம்பாங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்களுமே பார்த்துருப்பீங்க ரோட்டில். நம்ம இந்தியா லெவலில் நம்ம ஸ்டேட் வந்து டாப் 3ல் இருக்குது ஆக்சிடென்டல் பேஸ்ட் டெத்தில். அதே மாதிரி இப்போ குழந்தைகளுக்கு வந்து இப்போ 3 வயதுலேருந்து ஒரு 10 வயது இந்த மாதிரி குழந்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை குழந்தைங்க மனதார விளையாடுதுன்னு சொல்லுங்கள். டெய்லி 2 மணி நேரம் போய் எல்லாரும் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு போய் வீட்டில் போய் கதவை சாத்திக்கிறாங்களே தவிர எங்கேயா கிரவுண்ட்லேயோ இல்லை ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் விளையாடுறது இல்லை. அதனால என்னென்ன டேமேஜ் ஆகுது அப்படின்னா, அந்த இளம் வளர்கிற பருவத்தில் வந்து அவங்களுக்கு பார்வை குறைபாடு ஏற்படுது. அதே மாதிரி கேட்கும் திறன் இதாகுது. அதே மாதிரி நியூரல் டேமேஜ் நிறையா ஆகுது குழந்தைகளுக்கு, வளரும் குழந்தைகளுக்கு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அவங்க சொல்கிறது வந்து ஜஸ்ட் மார்ஜினல் லெவல் தான், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளமே தவிர முழுவதும் ஏற்றுக்கிறதுக்கான விஷயங்கள் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து முழுவதும் வந்து பெரியவர்கள்ட்ட இருந்தே தவிர்த்துடுறாங்க. நீங்கள் வந்து கிரிஞ்சு பண்ணாதீங்க, ஏதாச்சும் நமக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வச்சிடுறாங்க. சரி, பூமர் அங்கிள் அந்த மாதிரி கிரிஞ்சு மாதிரி. ஆமாம், ஆனால் அது அவங்களுக்கு தெரியல அவங்க எவ்வளோ பெரிய பாதாளத்தை நோக்கி அவங்க செல்ல போகிறாங்கிறது நோக்கி போகிறாங்க தெரியல அவங்களுக்கு. ஆமாம், நம்மளை விட்டு ரொம்ப தூரமா இருக்காங்கல்ல, அவங்க கூட நம்மளை வந்து செல்போன் இணைக்குது. ஆனா நம்ம பக்கத்துல இருக்காங்கல்ல, நம்ம வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்க கூட நமக்கு எவ்வளோ கேப் உண்டாகுது தெரியுமா சார் இந்த செல்ஃபோனால். ஃபார் எக்ஸாம்பிள்,
இன் ரியாலிட்டி நான் டெய்லி காலேஜ் போகிறேன். காலையில் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்து வரதுக்கு எனக்கு 8 to 9 o'clock ஆகிடும். எங்கள் அம்மா கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. நான் கொஞ்ச நேரமாவது எங்கள் அம்மா கிட்ட பேசலான்னு பார்க்கும்போது எங்கள் அம்மா ஒரு குழந்த மாதிரி நான் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு வரேன், எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும். நான் 9 o'clock to 10 o'clock வெயிட் பண்ணுவேன். எனக்கு பசிக்கும், சாப்பிடுவேன், தூங்கிடுவேன், அவ்வளோதான். நான் எவ்வளோ லாங் பண்ணுவேன் தெரியுமா சார்? இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட பேசணும், எங்கள் பாட்டி கிட்ட பேசணும். எங்கள் பாட்டி சீரியல் டிவி பார்ப்பாங்க. என் தங்கச்சி ஃபோன் பார்த்துட்டு அவள் வேற எங்கேயாச்சும் போயிடுவா. ஸோ எனக்கு ஆஸ் ஒரு ஜென்சி கிட், நான் ஒரு பிஜி படிக்கிறேன். இப்போ பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து நான் இவ்வளோ எனக்கு இவங்க கிட்ட பேசணும், ஒரு ஹியூமன் டச் வேணும், அம்மா கிட்ட பேசணும், இவ்வளோ ஆசையாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இதை பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நம்ம எல்லாரையுமே பிரிக்கிறதா சார். என்னோட வீட்டுக்கு மேலே அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு குழந்தைக்கு வந்து என்னென்னா, அவங்க அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே வந்து ஒர்க்கிங் பீப்புள். அவங்க மெய்ட் அக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டிவியில் வந்து பொம்மை படங்களை காமிச்சு தான் சாப்பாடு ஊட்டுறது, அந்த குழந்தை அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்போது அந்த குழந்தை பேச வேண்டிய நேரத்தில் அந்த குழந்தையால் பேச முடியல. அம்மா அப்பா அவங்களோட உறவுகளை அதால் கூப்பிட முடியல. அந்த குழந்தைக்கு ஃபோனில் வர அந்த கற்பனையான ஒரு விஷயம் வந்து ரியாலிட்டியாக தெரியுது. ரியாலிட்டியாக இருக்கிற அவங்க அம்மா அப்பா எல்லாமே இல்யூஷனாக தெரியுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு குழந்தை நேச்சுரலாக எப்படி வளரணுமோ நேச்சுரலாக அப்படி வளரணும். ஆனால் இப்போ இது நம்ம இந்த ஆர்டிஃபிஷியலான மொபைல் கொடுக்கறதுனால, ஏன்னா அந்த குழந்தைக்கு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது தெரியாது. அப்போ தெரியாத பருவத்தில் நம்ம அதை கொடுக்கறதுனால அதுதான் உண்மை, இவங்கெல்லாம் கற்பனை அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு இதாகி சைக்காலஜி டாக்டர் வரையும் பார்க்குற அளவு போயிட்டு தான் வந்திருக்கு அந்த குழந்தை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உறவு இப்போ நிறைய யூஸ்ஃபுல்னஸ் இருக்க தான் செய்யுது. பட் உறவு மேம்பாட்டிற்கு மொபைல் ஃபோன்ஸ் உதவுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக மற்ற பொருளாதார வளர்ச்சிக்கோ நாட்டோட வளர்ச்சிக்கோ மற்ற இ-காமர்ஸ் வளர்ந்து சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம், ரீசெண்டாக என்னோட ஃபேமிலியில் ஒருத்தருக்கு சர்ஜரி நடந்துச்சு. அவங்க அட்மிட் ஆகி 5 நாளுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். எப்படி தெரியும் எங்களுக்கு அப்படின்னா வந்து அவங்க ஸ்டேட்டஸில் போடுறாங்க, எங்களுக்கு வந்து ரத்தம் தேவை அப்படின்ட்டு. இவங்க என்ன திடீர்னு என்ன சேர்ந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா இவங்க அட்மிட் ஆகி ஒரு மேஜர் சர்ஜரி அண்டர்கோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவங்க ஏன் சொல்லலை அப்படின்னா, இல்லை நீங்கள் என்ன நினச்சிப்பீங்களோ, நீங்கள் பரப்பிடுவீங்களோ மற்றவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்துட்டாங்க. 4 பேருக்கு தெரிஞ்சாதான் பிளட் நிறைய பிளட் கிடைக்கும். இந்த ஒரு ஃபியர் இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு யாராச்சும் நினைச்சிருவாங்களோ, சோஷியல் ஆன்சைட்டி, நம்ம இமேஜ் போயிடுமோ, நம்ம அப்படி இருந்து நம்ம சர்ஜரிக்கு பிளட் கேட்குற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோமா அப்படின்ற ஒரு நிலைமைக்கும் அவங்க தள்ளப்படுறாங்க. இதெல்லாமே வந்து மொபைல் ஃபோன்ஸ் தான் வருது. இப்போ இருக்க ஜென்ரேஷனோட கொஞ்சம் முன்னாடி சார். நான் வந்து ஸ்கூல் படித்தது வந்து 2020 முடிச்சிட்டேன் சார். நான் கொஞ்சம் கேப் இருந்து அதுக்கப்புறமா தான் காலேஜ் சேர்ந்தேன். அவங்களுக்கு இப்போ படிக்கிற பசங்களுக்கும் எனக்கு ஒரு 4 வயசு வித்தியாசம் இருக்குது சார். அந்த 4 வயசு வித்தியாசமே எனக்கு ரொம்ப கால வித்தியாசம் மாதிரி இருக்குது சார். ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் என் கையில் மொபைல் ஃபோன் கிடையாது. ஸ்கூலுக்கு போக சொல்ல நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிச்சுன்னா ஒருத்தர் அப்படியே பேசிக்கிட்டே ஸ்கூலுக்கு போவோம் சார். இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுமே எப்படி இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சதாக ஃபோனை பார்த்துட்டாங்கன்னா 300லேருந்து 400 ரீல்ஸ் தள்ளுறாங்க சார். அதுக்கு முதல் காரணம் வந்து அந்த தரவு தான் சார். டேட்டா ஃப்ரீயா தராங்க இல்லையா, ஒரு நாளைக்கு 2 GB அன்லிமிட்டட். அதுதான் பிரச்சனை. அதாவது பேசுறதுக்கு இருந்தது போக எப்ப பார்க்கறதுக்கு வந்ததோ அன்னியோட மக்கள் அந்த இணைவு வந்து கட் ஆயிடுச்சு சார். ஓகே, தட்ஸ் a very valid point நினைக்கிறேன் இல்லீங்களா? பேசுறது தாண்டி பாக்குறது வந்த உடனே போயிடுது. நல்லா தெரியும் சார். அப்போ பழசா அந்த சின்ன பட்டன் ஃபோன் கரெக்ட், பட்டன் ஃபோன் தான் அந்த காலத்துல வச்சு. எங்க அத்தை வந்து எனக்கு வந்து ஒசூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. டெய்லியும் காலையில இருந்தா எங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவோம், அதோட முடிஞ்சது. ஆனா இப்போ எங்க அப்பா கிட்ட பேசனால நான் ஃபோன் எடுத்து பேசணும். என் ஃபோன் இருக்கு, ஃபோன் பண்ண மாட்டியா? அன்லிமிட் அந்த ஒரு லிமிட் டேட்டா ஜாஸ்தியா கொடுக்குறாங்க. லோ காஸ்ட்ல கொடுக்குற டேட்டா வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க எல்லாம். சரிங்களா? குடும்பத்தை பிரிக்கிறது. அந்த நிறுவனமும் நம்மளுக்கு எப்படி தெரியுமா பழகப்பட்டுச்சு? முதல்ல இலவசமா கொடுத்தது 99 ஆச்சு, 199, 299, இன்னைக்கு 800 ரூபா சார். ஆச்சா, நம்மளுக்கு விலை ஏறனதும் தெரியல, நம்மளுக்கு ஈஸியாக பழகப்படுத்தி விட்டாங்க. இப்போ அதை விட்டு வர முடியல நம்மளால. இருக்கிறதுல மிகப்பெரிய போதை வந்து அலைபேசி போதை தான் சார். பியூட்டிஃபுல், சரியான பாயிண்ட் தான் சொல்லியிருக்கீங்க நீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நான் என்கிட்ட கேட்குறேன், நான் நெருப்பை தொட்டா சுடும். சரி, அதுக்காண்டி நெருப்பு கிட்ட போய் ஏன் சுடுதுன்னு கேட்க முடியாது. கரெக்ட். நம்ம நெருப்பை தொட்டா ஏன் சுடுதுன்னு நம்ம ஆராய்ச்சும் பண்ணக்கூடாது. நம்ம நெருப்பை தொடக்கூடாது. ஆனா தொட்டாதான் நெருப்பு சுடுன்றதை கத்துக்க முடியும். தொட்டுட்டீங்க, கத்துக்கோங்க, கத்து கொடுங்க, நெருப்பு அணைக்க பார்க்காதீங்க. ஓகே சார், ரைட். இது ஸ்டார்டிங் தான், எண்டிங்னு நினைச்சிட வேணாம். அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் எல்லாருமே வந்து சாட்சிகள் சொல்றாங்க சார். நாங்க இங்க வந்தோம் நல்லா ஆயிட்டோன்ற மாதிரி. எங்களுக்கு இது நடந்துச்சு, இந்த அணியுமே சரி அந்த அணியுமே சரி, எங்களுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட்னால இந்த ஒரு விஷயம் மேல எங்களுக்கு ஒரு பற்று பாசம் இருக்கு. அந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இதனால இது மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டையுமே நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் இதுவும் உண்மை அதுவும் உண்மை, அதையும் மறுத்து பேச முடியாது, இதையும் மறுத்து பேச முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு யாருமே வராத மாதிரி எனக்கு தெரியும். மனிதனை அடிப்படையில் ஒரு மனசாட்சியோட என்ன யோசிக்கிறோம் அப்படின்றது.
அதே மாதிரி நான் இன்னைக்கு சமுதாயத்தில் அந்த பக்கம் இருக்க நபர்கள் கிட்ட நான் நோட்டீஸ் பண்ணுறேங்கய்யா. அதாவது நான் ஒரு 3rd 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது எங்கள் வீட்டுக்கு யாராவது உறவினர்கள் வந்தாலோ இல்லை எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாலோ, அங்கிள் உங்கள் ஃபோனை தாங்க நான் விளையாண்டு தரேன் அப்படின்னு நாங்கள் கேட்போம். கரெக்ட். அவரும் இந்தாப்பா தம்பின்னு கொடுத்துருவாரு. ஆமாம். ஃபோனை கீழே ஒரு அந்த வீட்டில் இருக்க சின்ன குழந்தைகிட்ட ஃபோனை கொடுக்கறதுன்றது வந்து ஒரு சம்பிரதாயம் மாதிரி கொடுத்துட்டு தான் அவங்க பேசவே ஆரம்பிப்பாங்க. கரெக்ட். இன்னைக்கு என் ஃபோன்ல கூகுள் பே இருக்கு, என் ஃபோன்ல இமெயில் இருக்கு, அந்த நம்பர் இருக்கு, ஒரு ரகசியமா தான் இருக்கு, எதிர்காலமே அதுதான் இருக்குது. ஆமா, எனக்கு ரகசியம் இல்லை. எங்க அம்மா என் ஃபோனை செக் பண்ணுவாங்க. சரி சரி. ஆனா எங்க அம்மா ஃபோன் எடுத்து நான் செக் பண்ணுவேனா? எங்க அம்மா எனக்கு அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. ஏன்னா எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே நான் எங்க அம்மா அந்த இடத்த விட்டு கொடுக்கல. சரி, மம்மி ஃபோனை தாங்கன்னு எப்ப அப்படி கேட்டானோ, இப்ப மம்மி உங்க ஃபோனை தாங்க, என் ஃபோன்ல சார்ஜ் இல்ல அப்படின்ற இடத்துக்கு நான் இப்ப இருக்கேன். ஆனா எங்க வீட்டுக்கு வந்த அந்த பழைய மாமா கிட்டயோ அந்த அங்கிள் கிட்டயோ, அங்கிள் உங்க ஃபோனை தாங்கன்னு எனக்கு கேட்க சங்கோச்சமா இருக்கு. ஏன்னா அங்கிளுக்கு சீக்ரெட்ஸ் நிறைய வந்துருச்சு. அவங்களுடைய கட்டத்துல இருந்து பார்க்கும்போது நியாயமா தெரியுது. எனக்கு எப்படி இருக்குன்னா, நம்மள தூக்கி வளர்த்தவர், சின்ன வயசுல நம்மள குழந்தையா பார்த்தவர் இன்னைக்கு வேற ஒரு ஆளா பாக்குறாருல. அப்ப போனை வச்சுட்டு பிரிஞ்சு போனது, போன் பிரிக்குதுன்னு சொல்றவர் தானே பிரிஞ்சு போயிருக்காரு அப்படின்றத நான் நோட் பண்றேன். ஏன்னா அந்த செட்ல இருக்க நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. இல்ல பிரதர், கருவியை அவங்க தான் உருவாக்குறான், பிரச்சனையை அவன் தான் உருவாக்குறான், அதுக்குண்டான தீர்வு அவன் தான் கண்டுபிடிக்கிறான். இது ஒன்லி மெஷின். அதுக்கு எந்த உணர்வுகளோ பார்வைகளோ உறவுகளோ எமோஷன்ஸோ எதுவும் கிடையாது அதுக்கு. பட் நாம எப்படி மாறிடுறோங்க அதனால எப்படி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்கிறதா அது கேள்வி. அதுதான் அவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஏஐ வந்து ஏஐக்கு ஒரு செயற்கை நுண்ணறிவுக்கு அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு நீங்க நம்புனீங்கன்னா, இயற்கையான ஆற்றல் மிக அறிவான நமக்கு அதை உருவாக்குறதுக்கும் அதை வந்து தவிர்க்கிறதுக்குமான அறிவும் ஆற்றலும் நம்ம கிட்ட மிகுதியா இருக்கு. அதை பயன்படுத்துறது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, குட் குட், வேலிட். மொபைல் ஃபோன்ஸ் வந்து அவங்க யூனிவர்சிட்டி இப்போ சேர்ந்துருக்காங்க. அவங்க வந்து சோஷியல் ஆங்ஸைட்டி வருது, அவங்க கிட்ட வந்து சோஷியலாக போய் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்னால் இப்போவுமே யாரையாவது பார்த்தா தைரியமாக போய் பேச முடியும், யாராக இருந்தாலும் சரி. அதனால் வந்து மொபைல் ஃபோன்ஸ் தான் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்க வளர்க்கப்பட்ட முறையாக கூட இருக்கலாம். மொபைல் ஃபோன்ஸ் தான் காரணம்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு சில பர்சனால நம்ம எல்லாரையும் சொல்லக்கூடாதுல்ல, ஜெனரலைஸ் பண்ண வேணாம்ன்றீங்க. அதான் ஓகே ஓகே. நண்பர்களே, இது வரைக்கும் ரொம்ப சிறப்பான பார்வைகள் இரு பக்கத்துலையும் வச்சாங்க. செல்லிடை பேசி மனிதர்களுடைய உறவுகளை பிரிக்கிறதா வளர்க்கிறதா, நம்ம அதை தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பெர்செப்ஷன்ஸ், நிறைய பார்வைகள். இந்த நிகழ்ச்சியோட அடிப்படையான விஷயங்கள் கேட்டால் இது நிறைய விஷயங்களை உருவாக்கி இருக்குது, நிறைய விஷயங்களை தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்குது. ஒவ்வொரு டெக்னாலஜியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருது, அதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் தீமைகள் என காலங்காலமாக பார்த்துட்டு வரும். பட் இந்த லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸில் வளர்ந்துருக்கின்ற இந்த ஒரு புரட்சி மனித உறவுகளை எவ்வாறு மேம்படுத்த போகிறது, மனித உணர்வுகளை எவ்வாறு பாழ்படுத்துகிறது, இது ரெண்டுத்தையும் நம்ம நிறைய பார்க்குறோம். 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷனுக்கு உண்டான உறவுகள் வந்து நிலை தடுமாற நிலைகளையும் நம்ம பார்க்குறோம். நம்ம பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக இருக்கிறது, கல்வியில் வளர்ச்சி அதிகமாக இருக்குது, எல்லா வகையில் வளர்ச்சி இருந்தாலும் கூட இந்த உணர்வுகள் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கா, குற்றங்கள் குறைந்து இருக்கின்றதா, தனி மனித வாழ்க்கை பெருகி இருக்கிறதா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நான் பார்க்க வேண்டியிருக்குது. இதற்கு வலிர் சேர்க்கவையில் 2 சிறப்பு ஆளுமைகள், குறிப்பாக இந்த சைபர் துறையில், இந்த டிஜிட்டல் துறையில் நிறைய பணிகள் செய்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி மக்களோடு பணிந்து சிறப்பாக பணியாற்றி 2 சிறப்பு ஆளுமைகள் வரவிருக்கிறார்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. வணக்கம். மீண்டும் சொல்லாயுதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. இடைவேளைக்கு முன்னாடி நிறைய சிறப்பான விஷயங்களை பேசணும். இன்றைய சூழ்நிலையில் மொபைல் ஃபோன்கள் வந்து மனித உறவுகளை பிரிக்கிறதா வளர்க்கிறதா அப்படிங்கிறத தான் பார்த்தோம். நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை ஃபர்ஸ்ட் கிளாஸாக வச்சுருந்தாங்க, 2 தரப்புன்னு வச்சுருந்தாங்க. சுவாரஸ்யமாக இருந்துச்சு நான் பார்க்குறேன். நான் எல்லாத்தையும் நம்ம ஒரு பாசிட்டிவான மைண்டோட தான் எடுத்துக்கணும். வாழ்க்கை என்பது நாளைக்கு நல்லா விடிங்கிற பார்வையோடு தான் பார்க்குறேன். ஒவ்வொரு தொழில்நுட்பமும் எவ்வளவு நன்மைகளை கொடுக்குது, ஈக்குவலாக கெட்டதையும் கொடுக்குதுன்னு பார்க்குறேன். நம்ம ஒவ்வொரு வியாதி வர்றப்போ ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்படுகிறது, இல்லை ஒரு மருந்து கண்டுபிடிச்சா அதுக்குண்டான வியாதிங்கிறது. இதுதான் மனித குலத்தோட வளர்ச்சியோட இயல்பாகவே நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இன்று ரொம்ப அற்புதமான ஒரு டிஸ்கஷன். இன்றைக்கி அதுக்கு நிறைய வலு சேர்க்கிற வரையில் 2 சிறப்பு ஆளுமைகளை நம்மளுடைய அரங்கத்திற்கு அழைச்சிருக்கிறோம். ஒருவர் வந்து உயர்நிலையிலிருந்து ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி, குறிப்பாக அந்த சைபர் கிரைமில் நிறைய விஷயங்களை பார்த்தவங்க, 3 முறை கேலண்ட்ரி அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 3 முறை தேசிய விருது பெற்ற எழுத்தாளர்.
ஒரு பக்கம் இந்த மாதிரி விருது பெற்ற அதிகாரின்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை பற்றின ஆய்வறிக்கை செஞ்சு ஒரு பிஎஸ்சி வாங்கியிருக்காங்க. ரெண்டு விஷயங்களை பாருங்க. ஒன்று, இந்த பக்கம் ஒரு காவல் அதிகாரியாக ஒரு பெஸ்டான போலீஸ் ஆஃபீஸராக உதவி ஆணையராக ஓய்வு பெற்றிருக்கிறார். மறுபக்கம் இலக்கியத்தின்பால் ஈடுபட்டு மனிதர்கள்பால் ஈடுபட்டு அதன் மூலமாக தன்னுடைய நிலையை மக்களோடு எப்படி பயணிக்க வேண்டும், என்னென்ன விஷயங்களை சமூகத்துக்கு செய்யலாங்கிற பார்வையோடு செஞ்சிருக்கிறார் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் திரு டாக்டர் சி ராஜமாணிக்கம் அவர்கள். வணக்கம் சார். உங்களை இன்னொரு விருந்தினர் உங்களுக்கு நன்கு பரிச்சயமானவர், நிறைய தொலைக்காட்சிகளில் தொடர்ச்சியாக குறிப்பாக சைபர் குற்றங்களை பற்றின பேசுகிற ஒரு சீனியர் அட்வொகேட், ஒரு உயர்நிலை வக்கீல் நம்ம ஊரில் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பணிகள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்க, கோர்ட்டில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதோட மக்களுக்காக வந்து இந்த இணையத்தின் வாயிலாக இந்த இணையத்தை மிக சரியாக பயன்படுத்துகிற ஒரு 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 வழக்கறிஞராக திரு பாலு அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கக்கூடிய மகிழ்ச்சி. ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டு வகையான வித்தியாசமான அனுபவங்களை கொண்டவங்க. இவங்க வந்து நிறைய குற்றவாளிகளை அங்கே ஃபீல்டில் பார்க்குறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பார்க்குறாங்க. குறிப்பாக இந்த சைபர் குற்றங்கள் தொடர்பாக நிறையா இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை திரு ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. முதல் அவர் பார்வையை நாம் கேட்கலாம். ஐயா, உங்களுடைய கருத்துக்கள். வணக்கம். டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். சொல்லாயுதங்கிற தலைப்பு ரொம்ப சிறப்பான வார்த்தை. சொல், எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சொல்லுக பயனிற் சொல்லுக, சொல்லற்க பயனில்லா சொல்லை, பயனில்லாத சொற்களை பேசாதீங்கன்னு. மொபைல் வந்தோடனே நம்ம எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எந்த நேரத்தில் பேசணும் எதுவுமே தெரியாமல் நமக்கு நிறைய சங்கடங்கள் வந்தது. அதை நம்முடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேசினாங்க. எனக்கு தெரிஞ்சது ஒன்றுன்னா, நாம் ஒரு அறிவியல் வளர்ச்சியில் உடைய ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அறிவியல் கண்டுபிடிப்புகள் வரும்போது அது தீமை என்று நிராகரிக்கக்கூடாது. அதில் நன்மைகளும் இருக்கும். தீமைகளை கண்டு அதை கலந்து எடுக்கணும். அதனால் இந்த செல்ஃபோன் வந்ததுனால தீமைகளும் உண்டு நன்மைகளும் உண்டு. தீமைகள் அதிகமாக நன்மைகள் அதிகமானா நன்மைகள் தான் அதிகம். தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அதுதான் அச்சீவ்மெண்ட் இன் சயின்ஸ் மொபைல் தான். அது செஞ்ச புரட்சியை வேறு எதுவுமே செஞ்சதில்லை. 1973 மார்கரெட் கூப்பருங்கிறவன் இதை முதல்ல பண்ணுறான். ஏன் அதை பண்ணுறான் அப்படின்னா, கிரஹாம்பெல் ஃபோனை கண்டுபிடிச்சார். அதை தூக்கிட்டே நம்ம போக முடியாது. அப்போ அதை பயன்படுத்துகிறவங்க ஊரில் யார் பணக்காரனோ அவன் மட்டும்தான் பயன்படுத்துவான். ஒரு உலகத்திலே ஒரு 50 லட்சம் பேர் தான் அதை யூஸ் பண்ணான். இவன் நம்ம நண்பர்கள் மாதிரி சிறுவர்கள், அறிவில் பெரியவர்கள் என்ன செஞ்சாங்க, என்ன இந்த ஃபோனை போட்டுக்கிட்டே நம்ம தூக்கிட்டு போக முடியுமா, இதை மொபைல் ஃபோனாக கண்டுபிடிக்கணும். நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் இந்த ஃபோனை எடுத்து செல்ல வேண்டும். அதுக்கு பேரே செல்லிட தொலைபேசின்னு பேர். செல்லிடைபேசின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், செல்லிடைபேசின்னு அந்த கண்டுபிடிச்சவனுக்கு பேர் கூப்பருக்கு செல்லிட தொலைபேசியினுடைய தந்தைன்னு பேர். அவன் கண்டுபிடிச்சதுனால என்னென்னா, ஆரம்பித்தது 1973, இன்றைக்கி வந்து 53 வருஷம் ஆச்சு. அதனுடைய இணைப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? உலகத்தில் 800 கோடிக்கு மேல் வாழ்கிறாங்க. இன்றைக்கி அதில் 600 கோடி பேர் இந்த மொபைலை பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் 148 கோடி இருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் பயன்படுத்துகிறாங்கன்னா 90 கோடி பேர் பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா 9 கோடி ஃபோன் வச்சுருக்காங்க. ஒரு ஆளுக்கு 2 ஃபோனு. தமிழ்நாட்டில் தான் உலகத்திலேயே இந்த மொபைல் ஃபோன் செல்லிட தொலைபேசியை பயன்படுத்துகிற எண்ணிக்கை நம்ம நாட்டில் தான் உண்டு. காரணம், தமிழ்நாட்டு மக்கள் உலகத்திலேயே அறிவாளிகள் வாழ்கின்ற மக்கள். உலகத்தில் அறிவாளிகள் யாருன்னு சொன்னால் இஸ்ரேல் யூதர்கள்னு சொல்லுவாங்க. இந்த கண்டுபிடிச்சானே கூப்பர், அவன் ஒரு ஜூஸ். அவனை விட நம்ம தமிழர்கள் அறிவாளிகள். செல்ஃபோன் இருந்தால் நம்ம அறிவியலை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம அப்படி தான் யோசிப்போம். கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, காதலிக்குள்ள பிரச்சனை, அம்மாவுக்குள்ள பிரச்சனைலாம் உரம் போட்டு சாப்பிட்ட மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள். அதுக்கு செல்ஃபோன் காரணமே இல்லை. செல்ஃபோன் என்பது
ஒரு கருவி, அது அறிவு அல்ல. செல் என்பது கருவி. அந்த கருவி பிரிப்பதும் இல்லை, இணைப்பதும் இல்லை. பிரிப்பதும் இணைப்பதும் நம்மளால் ஏற்படுத்தி கொள்வது. அதை நாம் தான் சரி பண்ண வேண்டும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. போலீஸில் 34 வருஷம் எத்தனையோ மனமுறிவு வழக்குகள் பார்த்துருக்கேன். இப்போ அதை தாண்டி இங்கே வந்த பிறகு இலக்கியம் என்பது ஒரு காலத்தின் கண்ணாடி, மனிதர்களுடைய மனம். இந்த மனிதர்களுடைய மனத்தை படித்த பிறகு பிரிவுக்கு காரணம் செல்ஃபோன் அல்ல, மனிதர்களுடைய மனம்தான் காரணம். அவர்கள் பயன்படுத்துகின்ற பேச்சு தான் காரணம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பார்கள். அதனால் இந்த சொல்லும் நம்ம யாரும் சொல்லித்தரதில்லை, நம்மள்டேருந்து வளர்த்துக்கிறது. அதனால் பிள்ளைகள் சோறு ஊட்டும்போது நிலா காமிக்காமல் செல்ல காமிக்கிறோங்கிறதெல்லாம் இட் இஸ் ஏ கன்வீனியன்ட் மேனேஜ்மெண்ட். இந்த உலகத்தில் யாரை எப்படி டேக்கிள் பண்ணணுன்னு நமக்கு அறிவில் சிறந்திருக்கு. ஆனால் பயன்படுத்துகிறதுக்கு, முன்னேறுவதற்கு, கல்வியை பெறுவதற்கு எல்லாத்துக்கும் இந்த செல்ஃபோன் தான் பயன்படுது. நான் எப்படி எனக்கு இது பயன்படுத்துதுன்னு சொல்கிறேன். எல்லாம் எழுதும்போது நான் சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு 8 வருஷமாக ஆராய்ச்சி செஞ்சு களப்பணி செய்து ஒரு புத்தகம் எழுதினேன். நான் பேப்பரையோ பேனாவையோ நான் அதை பயன்படுத்தி நான் எழுதவில்லை. செல்ஃபோனில் தான் எழுதினேன். எழுதி போடுவேன். அதை படிச்சுட்டு அவங்க இந்த கருத்து போய் இந்த கருத்து உண்மை, இதுக்கு ஆதாரம் தேவை, சான்று தேவைன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் மறுபடியும் அதை ரெக்டிஃபை பண்ணுவேன். இப்படி வாசகர்களால் இந்த புத்தகத்தை சிறப்பான புத்தகமாக உருவாக்க வேண்டும். அதற்கு பயன்பட்டது மொபைல் ஃபோன். இந்த புத்தகத்தை அமெரிக்காவில் தமிழ்ச்சங்கத்தில் வெளியிட்டேன். அதன் பிறகு இன்றைக்கு இந்த புத்தகம் ஊஸ்டன் யூனிவர்சிட்டியில் சீனாக்காரர்கள் படித்துவிட்டு இதில் 2 பேர் டாக்டர் பட்டம் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கு எனக்குள் ஒரு ஆனந்தத்தை, எனக்குள் ஒரு மகிழ்ச்சியை, எனக்குள் ஒரு மதிப்பை உருவாக்கியது இந்த மொபைல் தான். இது இல்லைன்னா இந்த ராஜமாணிக்கம் அறியப்படாத மனிதனாக இருக்கான், எழுதப்படியா தெரியாத மனிதனாக மறைந்திருப்பான். அதனால் மொபைல் ஃபோன் சிறந்தது. நம்மை மாற்ற வேண்டியது மொபைல் ஃபோனால் அல்ல, நம் மனத்தையும் சொல்லையும். யாவராயினும் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. இப்போ இந்த துன்பப்பட்ட நாம் எல்லாம் இந்த சொல்லினால் ஏற்பட்ட துன்பமே தவிர செல்லினால் ஏற்பட்ட துன்பம் அல்ல என்று முதல் உரையை முடிக்கிறேன். நன்றி முனைவர் சி ராஜமாணிக்கம் அவர்களே. ரொம்ப அற்புதமான கருத்துக்களை வழங்கினீங்க, தெளிவான பார்வை. பர்சனலாக உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதுன்னு பார்த்தீங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அடுத்ததாக வழக்கறிஞர் பாலு அவர்கள் அவருடைய கோணத்தை முன்வைக்க வருகிறார். ஓவர் டு யூ சார். டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நம்முடைய தலைப்பிலிருந்தே தொடங்கலான்னு நினைக்கிறேன். சொல் ஆயுதம். ஒரு சொல்லே எப்படி ஆயுதமாக மாறினா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு உதாரணமே தொலைபேசி அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். என்னுடைய அனுபவத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக இதை ஒரு சமுதாய பணியாக செய்து கொண்டிருக்கின்ற நான், இப்போ கத்தி இருக்குது, கத்தி ஒரு ஆயுதம். அதை வச்சு நம்ம நெல்லை அறுவடை பண்ணலாம். நெல்லை அறுவடை பண்ணால் சாப்பாடு, கழுத்து அறுத்தா அஃபென்ஸ். அப்போ கத்தி என்பது ஆயுதம்தான். நாம் எதை எதற்கு எதன் பொருட்டு பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் அதனுடைய பயன் என்ன, பயன்பாடு என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். இந்த மொபைல் தொலைபேசி அறிமுகப்படுத்தப்பட்ட போது யாருக்கும் தெரியாது இது மனிதர்களை ஆளப்போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. இது ஒரு தகவல் தொழில்நுட்பத்தினுடைய நீட்சி என்பதாக தொடர்ந்தது. இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப சட்டம் என்று ஒன்று வருகின்ற அளவிற்கு அதனுடைய வளர்ச்சி. ஒரு காலத்தில் மனிதனுக்கு தகவல்கள் தேவையாக இருந்தது, தரவுகள் தேவையாக இருந்தது. ஆனால் அதனுடைய வளர்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, மனிதனே ஒரு தகவலாகவும் தரவாகவும் மாறிட்டான். அந்த மனிதனே தரவாகவும் தகவலாகவும் மாற போய் தான் மனிதர்களுடைய அந்தரங்கள் விற்கப்பட்டது, மனிதனுடைய தனி உரிமை விற்கப்பட்டது, மனிதனுடைய சுயமரியாதை விற்கப்பட்டது, மனிதனே மொத்தத்தில் விற்கப்பட்டான் என்பதை கடந்து மனிதமே விற்கப்பட்டு விட்டது. அந்த மனிதன் விற்கப்பட்டதனுடைய விளைவு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்நுட்பம் இதை கடந்து இது இல்லாமல் வாழ முடியாது. அதை நான் ஒத்துக்கிறேன். நான் எல்லா நிகழ்ச்சியிலும் நான் சொல்லுவேன், வி ஆர் டிஜிட்டலி நேக்கட். வி ஆர் டிஜிட்டலி நேக்கட் என்று சொல்லுகின்ற பொழுது தகவல் தொழில்நுட்பத்தின் முன்னால் நாம் ஒன்று அடிமைகள்.
இரண்டாவது அந்தரங்கமற்ற மனிதர்கள், மூன்றாவது அடையாளமற்ற மனிதர்கள். இப்போ குழந்தைகளை கடந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவு வந்ததற்கு பின்னால் ப்ரெடிக்டிவ் டெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற நீங்கள் டைப் அடிக்கின்ற பொழுதே நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்பதை குறிப்பாக உணர்ந்து உங்களுக்கு சொல்கிற ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி அடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறை என்னன்றது அது தீர்மானிக்குது. மனிதர்களுடைய தகவல்களை ஒன்றிணைக்க கூடாது என்று நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்குது. அப்போ அந்த தகவல் தொழில்நுட்பம் என்பதை உள்ளுக்குள்ளே போக போய் எது ஒரு மனிதனுடைய ரசனையாக இருந்ததோ, எது மனிதனுடைய அழகியலாக இருந்ததோ, எது மனிதனை பார்த்தால் பரவசப்படுத்தியதோ, எது மனிதனுக்குள் மெல்லிய 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 உணர்வுகளை கொடுத்து கொண்டிருந்ததோ அவனை அரக்கனாக்கி, ராட்சசனாக்கி, வன்மையாளவனாக்கி, வன்புணர்வு செய்வனாக்கி, அதை குழந்தைகள் வரைக்கும் கொண்டு செல்லுகின்ற மிருகங்களாக்கியதற்கு காரணம் இந்த தகவல் தொழில்நுட்பம். இது இருக்கலாமா இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன், இல்லாமல் வாழ முடியாது. தகவல் தொழில்நுட்பம் வந்த பிற்பாடு இப்போ எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. ஏன் அது மனிதர்களை பிரிக்கிறதுன்னு போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2-3 நாட்களாக விவாதத்தில் போயிட்டுருக்கு. கட்டற்ற தகவல் சுதந்திரம் என்பதனுடைய அடிப்படையில் நாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் அனுப்பலாம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்ததுக்கு பின்னாடி மறையாக்கம் என்று சொல்லப்படுகின்ற பொருள் வழியாக நீங்கள் எதை யாருக்கு அனுப்புகிறீங்க? நீங்கள் அனுப்புனதுக்கு பின்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்க? சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒன்ஸ் த மெசேஜ் இஸ் டெலிவர்ட், தி ஆடியோ இஸ் டெலிவர்ட், த வீடியோ இஸ் டெலிவர்ட், இட் இஸ் நோ லாங்கர் அவைலபிள் இன் தி சர்வர். எங்ககிட்டே அது கிடையாது. அப்போ ஒரு குற்றம் நிகழ்ந்ததற்கு பின்னால் ஒரு புலனாய்வு நடத்துகின்ற பொழுது அந்த தகவல் சர்வர் என்று சொல்லப்படுகின்ற சர்வீஸ் ப்ரொவைடர் உங்களிடம் இல்லை என்று சொன்னால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் நீதிமன்றங்களுக்கு, காவல்துறைக்கு தகவல்களை கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். இட் இஸ் மேண்டேட்டட். அந்த தகவலை கொடுக்கவில்லை என்று சொன்னால் 3 வருடம் 7 வருடம் அளவிற்கு சிறை தண்டனை கொடுக்கின்ற அளவிற்கு தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் ப்ரொவிஷன் இருக்குது. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்ததால் நீங்கள் இன்னொருத்தரோட தொடர்பு கொள்ளணும்னா ரொம்ப முக்கியமானது. ஒரு எண்ணும் இன்னொரு எண்ணும் இணைந்தால்தான் நீங்கள் மெம்பர் ஆக முடியும், அல்லது இன்வைட் பண்ண முடியும், அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 13லேருந்து 16 இலக்கம் இருக்கும், QR கோட் இருக்கும். அந்த QR கோடை வச்சு நீங்கள் 2 ஃபோனை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்னொருத்தரை மெம்பர் ஆக்கிடலாம். ஆனால் இதையெல்லாம் கடந்து அந்த நிறுவனம் இப்போ என்ன செய்ய போகிறான்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் தொலைபேசி எண்கள் தேவையில்லை, தொலைபேசி எண்கள் தேவையில்லை, யூசர் நேம் இருந்தால் போதும். அப்போது யூசர் நேம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எந்த விதமான கற்பனையான ஒரு பெயர் வச்சுக்கிட்டு நீங்கள் யார் வேணாலும் யாருக்கிட்ட வேணாலும் தொடர்பு கொள்ளலாம், வீடியோ அனுப்பலாம், ஆடியோ அனுப்பலாம். அப்போது எந்த கற்பனையான பெயரில் நீங்கள் வரலான்னு சொன்னீங்கன்னாவோ குற்றவாளிகளுக்கும் பொருந்தும், தீவிரவாதிகளுக்கும் பொருந்தும், வெளிநாட்டு சக்திகளுக்கும் பொருந்தும், உளவாளிகளுக்கும் பொருந்தும், இருப்பவர்களுக்கும் பொருந்தும், ஏமாற்றுபவனுக்கும் பொருந்தும், ஏமாறுகிறவர்களுக்கும் பொருந்தும். அப்போ எந்த இடத்துல நீங்கள் ஃபில்டர் பண்ண போகிறீங்க என்கின்ற கேள்வியை கிட்டத்தட்ட இது ஒரு ஃப்ரீ சர்வீஸாக கொடுத்ததுக்கு பின்னாடி 20 வருடங்கள் கழித்து தான் ஒரு அரசே உணர முடிகிறது. ஒரு அரசே இது குற்றம், இது தவறு என்று உணர்வதற்கு அந்த வெளிநாட்டு நிறுவனத்திற்கு இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை தரவுகளையும் நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற யாராவது ஒருத்தர் இன்றைக்கி ஒரு கடன் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர்னு ஒன்று இருக்கும். அந்த சிபில் ஸ்கோர் இருந்தால் தான் நீங்கள் கடன் வாங்க முடியும். இந்த சிபில் என்கின்ற ஒரு அமைப்பை மத்திய அரசினுடைய ஆதரவோடு இதுவரை நடத்தி கொண்டிருந்தவை இந்தியாவில் இருக்கின்ற வங்கிகளுடைய கூட்டமைப்பு. ஆனால் அந்த சிபில் என்பது இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு தனியார் நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டு விட்டது. இந்தியாவில் இருக்கின்ற ஒரு 100 கோடி பேர் கடன் வாங்க வேண்டும் என்றால் இவன் கடன் வாங்கிறதுக்கு தகுதி உள்ளவனா, திருப்பி செலுத்துகின்ற தகுதி இவனுக்கு உள்ளதா என்பதை முடிவு செய்கின்ற ஒன்றையே அமெரிக்க நிறுவனம் கையில் எடுத்து கொண்டு விட்டது. இப்போது சிபில் என்பதை முடிவு செய்வது இந்திய நிறுவனம் அல்ல. எத்தனை ஆபத்தான இடத்தில் வெளிநாடுகளுக்கு இங்கே இருக்கின்ற அத்தனை அறிவாளைகளையும் நாம் ஹைபாத்திகேட் பண்ணி அனுப்பிட்டு இங்கே உட்கார்ந்து நம்ம இன்னும் புராணத்திலிருந்தும் கதைகளிலிருந்தும் காப்பியங்களிலிருந்தும் வெறும் கதை மாந்திரைகளை வைத்துமட்டே பேசிக்கொண்டிருக்கின்ற இடத்துல தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டேட்டஸ்னு ஒன்று வைக்கிறாங்க பார்த்தீங்களா, பல குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிடுச்சு.
இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டமாக இருக்கும், இவங்க எங்கேயாவது வெளிநாட்டுக்கு டூர் போயிருப்பாங்க, அங்கேருந்து டெய்லி ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மனித மனங்களுக்குள் இருக்கின்ற மாச்சரியத்தை அது வளர்த்து கொண்டே இருக்கிறது, பிரிவுகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது, பேதங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. ஒரு விரிவான விவாதம் என்பது எல்லாவற்றையும் கடந்து வெற்றி விவாதமாக மாறுற இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, முதலில் இந்த தகவல் தொழில்நுட்பம் உள்ளே நுழைந்தவுடன் மனிதர்கள் இழந்தது 2. 1 ஞாபக சக்தி என்று சொல்லப்படுகின்ற மெமரி, 2வது உறவுகள். நாடுகளே நாடுகளை பார்த்து அஞ்சுகின்ற அளவிற்கு உண்டான தொழில்நுட்பம். நாடுகளை பிரித்தது எது? தொழில்நுட்பம். மனிதர்களை பிரித்தது எது? தொழில்நுட்பம். ஆனால் இல்லாமல் வாழ முடியாது என்கின்ற நிலைமை இருக்கின்ற போது மொபைல் ஃபோனை தூக்கிட்டு போய் அப்படி ஒரு தூரமாக போட்டுட்டிங்கன்னா ஒரு மனுஷனுக்கு 1 மணி நேரத்தில் பைத்தியம் முடிச்சிடும். நீங்கள் வேணால் வச்சுட்டு பாருங்கள், சேலஞ்ச் பண்ணுறேன் நான். ஆனால் ஒரு வழக்கறிஞனாக நான் பேசுவது, இந்த ஆயுதம் இந்த இடத்தில் இவ்வளவு ஆழமாக வெட்டும், இந்த ஆழமாக வெட்டுகின்ற காயத்திற்கு என்ன மருந்து என்பதை இன்னும் தொழில்நுட்பம் சார்ந்த சட்டங்களே கண்டுபிடிக்கவில்லை. பிகாசஸ்லாம் வந்ததுக்கு பின்னாடி பல நாட்டில் இருக்கின்ற நீதிபதிகளே அலறிக்கொண்டிருக்கிறார்கள், பல நாட்டில் இருக்கின்ற குடியரசுத் தலைவர்கள் அலறிக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அந்தரங்கம் எப்படி எப்ஸ்டீனுக்கு போனது என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற குடியரசுத் தலைவர்கள் எத்தனை பேர், எத்தனை பிரதமர்கள்? அப்படி ஒரு மனிதனுடைய கண்ணீரினுடைய உற்பத்தி செய்கின்ற இடமாக தொழில்நுட்பம் மாறுகின்ற இடத்தில் எப்படி மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாதோ, எப்படி பேருந்துகள் இல்லாமல் வாழ முடியாதோ, எப்படி எதுவுமே இல்லாமல் வாழ முடியாதோ, இந்த தொழில்நுட்பமும் இல்லாமல் வாழ முடியாது. நான் சொன்ன மாதிரி டிஜிட்டலி நேக்கட் என்று அந்தரங்கத்தில் அம்மனமாக தெரிந்து கொண்டிருந்த நாம் எல்லாம் ஆடை கட்டி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தேவை என்பது அதுதான் அவேர்னஸ் என்று அழைக்கப்படுகின்ற விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு தான் நம்முடைய ஆடை. அந்த ஆடையை எந்த அளவிற்கு கடினமாகவும் திக்காகவும் அடர்த்தியாகவும் நாம் மாற்றிக்கொண்டு அணிந்து கொள்கிறோமோ அன்றைக்குத்தான் நாம் மனிதர்களாக வாழ முடியும். மனித மூளைக்குள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அந்தரங்கத்தை விட்டு வாழ வேண்டிய அவசியமில்லை, மனிதன் மனிதனாகவே வாழ முடியும் தொழில்நுட்பத்தை கட்டுக்குள் சட்டத்திற்குள் வைத்திருக்கின்ற வரையில் என்பதுதான் நான் சொல்ல வருகின்ற செய்தி. நன்றி பாலு சார், ரொம்ப அற்புதமான கருத்துக்கள். நம்ம விவாதத்தில் நிறைய பேசினது தனிமனித உறவுக்குள் என்ன வகையான மாற்றங்களையும் சிக்கல்களையும் மொபைல் ஃபோன் கொண்டு வருதுன்னு பேசணும். பட் திரு பால் அவர்களுடைய பரந்துபட்ட பார்வையில் உலக அளவில் இந்த தொழில்நுட்ப புரட்சி என்ன வகையான மாற்றங்களை கொண்டு வருகிறது, மனிதர்களுக்கு மட்டுமல்ல குடும்பங்களுக்கு மட்டுமல்ல அரசாங்கங்களுக்குள்ள என்ன வகையான சிக்கல்களை உருவாக்குறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான கருத்துன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கமே இதுக்கு சட்டம் கொண்டு வரதுக்கு 20 வருஷம் ஆச்சு, நம்மளாம் எப்போ கண்டுபிடிக்க போகிறோங்க ஒரு கேள்வி தான். ஸோ இதனோட எக்ஸைட்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் செய்கிறோம், அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை அச்சுறுத்தல்களை ரொம்ப அற்புதமான விழிப்புணர்வை கொண்டு வந்தார். ஸோ அது ரொம்ப கான்ஷியஸாக இருக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். இப்போ எல்லாத்துக்கும் எக்ஸைட் ஆகிட்டு எல்லாத்தையும் விஷயங்களும் எல்லா இடத்தையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நம்மளுடைய சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா நிச்சயமாக பார்க்குறோம். ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான கருத்துக்களாக கூட பார்க்கப்படுகிறது. இந்த 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்து ரொம்ப அற்புதமான பார்வைகளை முன் வச்சாங்க. ஒரு எப்படி சிறப்பாக பயன்படுத்தி அதன் மூலமாக வளர்ச்சியை அடையலாம் என்று திரு ராஜமாணிக்கம் அவர்களும், இதன் மூலமாக சில நன்மைகள் இருந்தால் கூட என்ன வகையான அச்சுறுத்தல்களும் பிரித்தாளுகின்ற விஷயங்கள் வந்து செல்ஃபோனில் இருக்கிறதையும் திரு பால் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம், இந்த செல்ஃபோன் திரை என்பது மிக தூரத்தில் இருக்கின்ற உறவுகளை இணைக்கின்ற பாலமாக இருக்கிறது, ஆனால் அருகில் இருக்கின்ற உறவுகளுக்கு சுவராக இருக்கிறது. அப்போ அது வந்து பாலமாக இருக்கணுமா இல்லை அது வந்து சுவராக இருக்கணுமாங்கிறது செல்ஃபோனில் இல்லை, நம்மகிட்ட தான் இருக்குது. இதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம திரும்ப பார்த்து கொள்ள வேண்டிய, எவ்வாறு பயன்பட வேண்டும். அழகாக சொன்னாங்க, ஒரு கத்தியை எது கொண்டாலும் பயன்படுத்தலாம், எல்லா டெக்னாலஜியும் அப்படி தான். அதில் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கிறது. தனி மனிதனிலிருந்து குடும்பத்திலிருந்து சமூகத்திலிருந்து அரசாங்கம் வரை அத்தனை பேருக்கும் உண்டான பங்கு இருக்கிறதுங்கிற செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை சிறப்பாக பகிர்ந்து கொண்ட அத்தனை கருத்துரையாளர்களுக்கும், 2 சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் சி ராஜமாணிக்கம் அவர்களுக்கும் வழக்கறிஞர் பால் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சொல்லாத நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அன்பு, நன்றி, வணக்கம்.